முக்கிய செய்திகள். கிரீன்லாந்தை ட்ரம்ப் தொடர்ந்து மிரட்டுவதாக டென்மார்க் குற்றச்சாட்டு. உலகம் மூன்றாக பிளவுபட நேரிடும் என கிரீன்லாந்து பிரதமர் எச்சரிக்கை. அமெரிக்க ஒப்பந்தம் மூலம் விவசாயிகளுக்கு பாஜக அரசு துரோகம். மக்கள் கவனத்தை மோடி திசை திருப்புவதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் 40 ஆண்டுகளாக வசிக்கும் இலங்கை தமிழர்களின் குடியுரிமை பிரச்சினை. மனிதாபிமான அடிப்படையில் நிரந்தர தீர்வு காண மோடிக்கு ஸ்டாலின் வலியுறுத்தல். T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் நுழைந்தது இந்தியா. பாகிஸ்தானை 61 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். வணக்கம். கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கும் திட்டத்தை ட்ரம்ப் கைவிடவில்லை என்று டென்மார்க் பிரதமர் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் உலகம் மூன்றாக பிளவுபடும் ஆபத்து உள்ளதாக கிரீன்லாந்து பிரதமர் எச்சரித்துள்ளார். டென்மார்க் நாட்டின் தன்னாட்சி பிரதேசமாக உள்ள கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக அதிபர் ட்ரம்ப் கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ரஷ்யாவோ சீனாவோ எதிர்காலத்தில் அந்நாட்டை கைப்பற்றும் என்றும் அது அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்றும் தமது நோக்கத்துக்கு காரணங்களை அவர் கற்பித்தார். ஆனால் டென்மார்க் பிரதமர் மெட்ரிக் ஃப்ரெட்ரிக்சன், கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் ஃப்ரெட்ரிக் நீல்சன் ஆகியோர் ட்ரம்பின் திட்டத்தை செயல்படுத்த முடியாது என உறுதியாக எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து டென்மார்க், ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளின் ராணுவ குழுக்கள் பாதுகாப்புக்காக கிரீன்லாந்தில் நிறுத்தப்பட்டன. படைகளை அனுப்பிய ஐரோப்பிய நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிப்பதாக அறிவித்த ட்ரம்ப் பின்னர் கிரீன்லாந்தை ராணுவ நடவடிக்கை மூலம் இணைக்கப் போவதில்லை என்றும் அத்தீவை அமெரிக்கா விலைக்கு வாங்கும் என்றும் கூறினார். இந்த விவகாரத்துக்கு முழுமையான தீர்வு ஏற்படாத நிலையில் ஜெர்மனியின் மியூனிச் நகரில் ஆர்க்டிக் பிரதேச பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் டென்மார்க், கிரீன்லாந்து பிரதமர்கள் கலந்து கொண்டனர். அப்போது கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த மெட்டா ஃப்ரெட்ரிக்சன், கிரீன்லாந்தை இணைக்கும் எண்ணத்தை ட்ரம்ப் விட்டுவிடவில்லை என்றும் யாரும் நடந்து கொள்ளாத வகையில் அந்நாட்டு மக்களை அவர் மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டினார். ட்ரம்பால் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்வதாகவும் அதற்கு தீர்வு காணப்படும் என்றும் மெட்டா ஃப்ரெட்ரிக்சன் கூறினார். ஒரு நாடு மற்றொரு நாட்டை இணைக்க விரும்பினால் இந்த உலகத்தின் கதி என்னவாகும் என்ற நீல்சன், அமெரிக்கா போல ரஷ்யா, சீனாவும் செயல்படும் ஆபத்து உள்ளதாக எச்சரித்தார். ரஷ்யா மற்றும் சீனாவால் இந்த பிராந்தியத்துக்கு அச்சுறுத்தல் என அமெரிக்கா கூறுவதில் முரண்பாடு என்னவென்றால், வரலாற்றிலேயே முதல் முறையாக கிரீன்லாந்து மக்கள் அமெரிக்காவால் நாடு கைப்பற்றப்படும் அல்லது விலைக்கு வாங்கப்படும் என்ற அச்சத்துடன் வாழும் நிலை ஏற்பட்டுள்ளதாக நீல்சன் கூறினார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் மூலம் பல லட்சம் விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்தது மீதான மக்கள் கவனத்தை திசை திருப்ப பிரதமர் திரு மோடி முயற்சி செய்வதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. திரு மோடி அளித்த பேட்டியில் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ள தவறிவிட்டதாக கூறியிருந்தார். தற்போதைய நிதிநிலை அறிக்கையும் பல நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட வர்த்தக ஒப்பந்தங்களும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான அடித்தளங்களாகும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். தனியார் துறை தனது பங்களிப்பை தீவிரமாக்க வேண்டும் என்றும் அரசியல் ஸ்திரத்தன்மை இந்தியாவில் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீட்டெடுத்துள்ளது என்றும் திரு மோடி கூறியிருந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ், இந்த ஆண்டு பட்ஜெட் நமத்து போன பட்டாசு என்றும் சோர்வடைந்த அறிவுத்திறனின் அடையாளமாகவும் இருந்தது பிரதமருக்கு தெரியும் என குறிப்பிட்டுள்ளார். அதன் விளைவாக சந்தைகள் வீழ்ச்சியடைந்த நிலையில் முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட 2 வாரங்களுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளால் நிராகரிக்கப்பட்ட பின்னர் அர்த்தமற்ற தமது பாணியில் ஒற்றை வரிகளில் பிரதமர் பேட்டி அளித்துள்ளதாக திரு ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். வர்த்தக ஒப்பந்தத்தில் அமெரிக்காவிடம் சரணடைந்ததால் முற்றுகையில் சிக்கிய திரு மோடி இப்போது தலைப்புச் செய்திகளில் இடம்பெறும் தந்திரத்தை நாடுவதாக அவர் விமர்சித்துள்ளார். ஒப்பந்தம் மூலம் லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு செய்த துரோகம் மற்றும் பிற சரணாகதிகளிலிருந்து கவனத்தை திசை திருப்ப திரு மோடி முயற்சிப்பதாகவும் திரு ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் பொருளாதார மேலாண்மை பலவீனமாக இருந்ததாகவும் திரு மோடி கூறியது தவறானது என்று முன்னாள் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு ஆனந்த் சர்மா தெரிவித்துள்ளார். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் வசிக்கும் இலங்கை தமிழர்களின் குடியுரிமை, நீண்டகால விசா உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு மனிதாபிமான அடிப்படையில் நிரந்தர தீர்வு காண பிரதமர் திரு மோடியை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திரு மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் 1983ஆம் ஆண்டு முதல் இலங்கையில் ஏற்பட்ட இன மோதல்களால் உயிரை காப்பாற்ற சொந்த மண்ணிலிருந்து வெளியேறிய அவர்களுக்கு மத்திய அரசின் ஆதரவு மற்றும் ஒப்புதலுடன் தமிழ்நாடு அரசு தங்குமிடம், வாழ்வாதார உதவி, கல்வி மற்றும் மருத்துவ வசதிகளை வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாட்டில் வசித்து வரும் 89,000 இலங்கை தமிழர்களில் கணிசமானோர் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவில் இருப்பதாகவும் சுமார் 40% இந்திய மண்ணிலேயே பிறந்தவர்கள் என்றும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் சமூகத்துடன் ஒன்றிணைந்து வாழ்ந்து வந்தாலும் குடியுரிமை அல்லது நீண்டகால விசா போன்ற தீர்வுகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு அரசு அமைத்த ஆலோசனைக் குழு விரிவான ஆய்வு மேற்கொண்ட பின் 1987ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதிக்கு முன் இந்தியாவில் பிறந்தவர்கள், தாய் அல்லது தந்தை இந்தியாவை சார்ந்தவர்கள், இந்தியரை திருமணம் செய்தவர்கள், இந்திய வம்சாவளி பின்னணியை உடையவர்கள், நீண்டகால விசா பெற தகுதியுடையவர்கள் ஆகிய பிரிவுகளைச் சேர்ந்த இலங்கை தமிழர்கள் குடியுரிமை பெற தகுதியுடையவர்களாக உள்ளனர் என்று பரிந்துரைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே இலங்கை தமிழர்களின் குடியுரிமை விண்ணப்பங்களை பரிசீலிக்க தடையாக உள்ள முந்தைய நிர்வாக உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட அடையாள ஆவணங்களின் அடிப்படையில் குடியுரிமை அல்லது நீண்டகால விசா பெற இலங்கை தமிழர்கள் விண்ணப்பிக்கும் போது தற்போதைய நடைமுறையில் கடவுச்சீட்டு மற்றும் விசா தேவைகளை தள்ளுபடி செய்யும் நிர்வாக விளக்கத்தை வழங்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுக்கு குடியுரிமை மற்றும் நீண்டகால விசா விண்ணப்பங்களை விரைவாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க அதிகாரம் வழங்க வேண்டும். 2015ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி வரை இந்தியாவில் தஞ்சமடைந்த இலங்கை தமிழர்களை சட்டவிரோதமாக குடியேறியவர்களாக கருதக்கூடாது என்ற முறையான விளக்கத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவில் மரியாதையுடனும் ஒழுக்கத்துடனும் பண்பாட்டு உறவுகளுடனும் வாழ்ந்து வரும் இலங்கை தமிழர்களின் நிலையை சட்டவிரோதம் என வரையறுப்பது மனிதாபிமான சூழலையோ பண்பாட்டு மதிப்பீடுகளையோ பிரதிபலிக்கவில்லை என்று திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக விரைவான மனிதாபிமான அடிப்படையிலான நல்ல முடிவை பிரதமர் எடுப்பார் என தாம் நம்புவதாகவும் கடிதத்தில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் பாகிஸ்தானை இந்திய அணி 61 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. கொழும்புவில் நடைபெற்ற ஏ பிரிவு லீக் ஆட்டத்தில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. களமிறங்கிய இந்திய அணியின் தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா ரன் எடுக்காமல் ஆட்டமிழந்தார். அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய இஷான் கிஷன் பந்துகளை நாலாபுறமும் பறக்கவிட்டு 77 ரன்களை குவித்தார். 20 ஓவர் முடிவில் இந்தியா 7 விக்கெட் இழப்புக்கு 175 ரன்கள் எடுத்தது. வெற்றிக்கு 176 ரன்கள் என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் அணியின் உஸ்மான் கான் 44 ரன்களில் வெளியேற மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். 18 ஓவர்களில் 114 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் அந்த அணி இழந்தது. இந்த வெற்றியை கொழும்புவில் இந்திய ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். சென்னை மெரினா கடற்கரையில் பெரிய திரையில் போட்டியை கண்டுகளித்த ரசிகர்கள் இந்தியாவின் வெற்றியை ஆரவாரத்துடன் கொண்டாடினர். இந்தியாவில் மேற்கு வங்கம், குஜராத், மும்பை உள்பட பல மாநிலங்களிலும் கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 5000 ரூபாய் வழங்குவதற்கு ஆதி திராவிடருக்கான நிதியை பயன்படுத்தவில்லை என்று தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. 3 மாதங்களுக்கான மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகை என மகளிருக்கு 5000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்திட்டத்துக்கான நிதியை மகளிர் உரிமை தொகை வழங்க பயன்படுத்தியதாக சில ஊடகங்களில் செய்தி வெளியானது. இதை மறுத்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம் போன்ற அனைத்து தனிநபர் பயனாளி சார்ந்த திட்டங்களுக்கு தனித்தனியே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல நிதியை பாதுகாக்க அரசு இயற்றியுள்ள தனிப்பட்ட சட்டத்தின்படி இந்த சமூகங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி அவர்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஒரு நிதியாண்டில் பயன்படுத்தாத தொகை இருந்தாலும் அது அடுத்த நிதியாண்டில் அதே நோக்கத்திற்காக எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்ற சட்ட பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. இதனால் 5000 ரூபாய் வழங்கியதற்கான கூடுதல் செலவு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தனி கூடுதல் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் மேற்கொள்ளப்பட்டதாக தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது. ஆதி திராவிடர் பழங்குடியினர் திட்டங்களுக்கான நிதியிலிருந்து நிதி மாற்றம் நடந்ததாக சில ஊடகங்களில் கூறப்படும் குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது, முழுமையாக ஆதாரமற்றது எனவும் அரசு தெரிவித்துள்ளது.
அதிமுக யாருக்கும் அடிமை இல்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலவாடியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற திமுகவின் வடக்கு மண்டல வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பாஜகவின் கிளை கழகமாக அதிமுக மாறிவிட்டதாக விமர்சித்தார். முதுகெலும்பு இல்லாமல் கொத்தடிமை சேவகம் செய்து கொண்டிருக்கும் எடப்பாடி திரு பழனிசாமியின் பேச்சுகளை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய திரு பழனிசாமி அதிமுகவை அடிமை கட்சி என்று திரு ஸ்டாலின் பேசுவதை ஏற்க முடியாது என்றார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அடிமை இல்லை, சுதந்திரமாக செயல்படுகிற கட்சி. எந்த ஒரு அரசியல் பின்பற்றமும் இல்லாம மாண்பு அம்மாவுடைய அருள் ஆசியை பெற்று பல முறை சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், பிறகு அம்மா அமைச்சரவையிலே அமைச்சர், பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற பொறுப்பு கிடைச்சது. அதிமுக கூட்டணி வலிமையானது என்ற திரு பழனிசாமி நேரடியாக மக்களை சந்திப்பதில் முதலிடத்தில் இருப்பதும் தங்கள் கூட்டணிதான் என்பதாகவும் கூறினார். பெண்கள் பேசாத சமஸ்கிருதம் யாருக்குமே தாய்மொழியாக இருக்காது என்று தொல்லியல் ஆய்வாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் புத்தக கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அவர் அகழ்வாய்வுகள் மூலம் வெளிப்படும் தமிழர் தொன்மை என்ற தலைப்பில் பேசினார். எகிப்தில் உள்ள பிரமிடுகளில் 2000 கிரேக்க எழுத்துக்களை ஆராய்ந்த வெளிநாட்டு அறிஞர்கள் 30 இடங்களில் தமிழி எழுத்துக்கள் இருந்ததை கண்டுபிடித்து கூறியிருப்பதை திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் சுட்டிக்காட்டினார். வணிகம் செய்ய சென்ற தமிழர்கள் பொறித்த சிகை கொற்றன் என்ற சொற்றொடரில் சிகை என்பது சமஸ்கிருத வார்த்தை என்று கூறுவதை ஏற்க முடியாது என்றார். சிகை என்பது சமஸ்கிருத வார்த்தையாக இருப்பதற்காக எந்த ஒரு நிகழ்வும் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் சமஸ்கிருதம் என்ற ஒரு மொழி உருவாக்கப்பட்ட மொழி, தாய்மொழியா சமஸ்கிருதம் இருக்காது. ஏனென்றால் ஒரு பெண் பேச முடியாத ஒரு மொழி நிச்சயமாக தாய்மொழியாக இருப்பதற்கு சாத்தியமே கிடையாது. சமஸ்கிருதம் என்ற ஒரு மொழி மதச்சடங்கு மொழி, ஒரு கடவுளை போற்றுவதற்காக ஏற்றப்பட்ட தொகுக்கப்பட்ட ஒரு மொழி. பல மொழிகளின் கலவையாக உருவாக்கப்பட்டது சமஸ்கிருதம் என்பதால் தமிழ் சொற்களை எடுத்துக்கொண்டு இன்றும் அம்மொழி திகழ்ந்து கொண்டிருக்கலாம் என்றும் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் கூறினார். பாஜக ஆளும் மாநிலங்களைப் போல தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் உள்ள சுங்கச்சாவடிகளையும் மத்திய அரசு அகற்ற வேண்டும் என தென் மாநில லாரி உரிமையாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் அத்திப்பள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தலைவர் திரு சண்முகப்பா பாஜக ஆளும் 14 மாநிலங்களில் எல்லை சுங்கச்சாவடிகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோல தமிழ்நாடு கர்நாடகாவின் எல்லைகளிலும் சுங்கச்சாவடிகளை அகற்றாவிட்டால் காலவரையற்ற போராட்டத்தை அறிவிக்க உள்ளதாக அவர் எச்சரித்தார். பிஜேபி ஆளுகின்ற அனைத்து 14 மாநிலங்களில் பார்டர் செக் போஸ்ட் அகற்றப்பட்டு விட்டது. ஆனால் தென் மாநிலங்களிலே ஆந்திர பிரதேசத்தில் அகற்றி 2 வருடம் ஆகிவிட்டது. தெலுங்கானாவில் 1 மாதத்துக்கு முன் அகற்றிவிட்டார்கள். பாண்டிச்சேரியில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேரளாவிலும் அந்த பார்டர் செக் போஸ்ட் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. 20 ஆண்டுகளுக்கு மேலான வாகனங்களுக்கு 32,000 ரூபாய் அபராதம் கட்ட மத்திய அரசு நிர்பந்திப்பதாக திரு சண்முகப்பா குற்றம் சாட்டினார். மாசு ஏற்படுத்தும் வாகன இன்ஜின்களை மாற்ற தயாராக உள்ள நிலையில் முழு வாகனத்தையும் பயன்படுத்தக்கூடாது என கூறுவது ஏற்புடையதல்ல என்று அவர் தெரிவித்தார். கல்பாக்கம் அருகே நில தகராறு காரணமாக மீனவர்களிடையே ஏற்பட்ட மோதலால் பதற்றம் நிலவுகிறது. புதுப்பட்டினம் மற்றும் உய்யாலிக்குப்பம் மீனவர் குடியிருப்புகள் அருகருகே அமைந்துள்ளன. உய்யாலிக்குப்பம் பகுதிக்கு பொதுவான 4.3 ஏக்கர் நிலம் உள்ளதாக கூறப்படுகிறது. இதில் 3 ஏக்கர் பரப்பளவில் கோயில் மற்றும் சாலைகள் அமைந்துள்ளன. மீதமுள்ள 1.3 ஏக்கரில் புதுப்பட்டினம் மீனவர்கள் அங்காளம்மன் கோயில் கட்டி வழிபட்டு வருகின்றனர். இந்நிலையில் உய்யாலிக்குப்பம் மீனவர்கள் பயன்படுத்தி வரும் 3 ஏக்கர் நிலமும் தங்களுக்குத்தான் சொந்தம் என புதுப்பட்டினம் மீனவர்கள் உரிமை கோரியதால் கடந்த 2 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. இதனிடையே மயான கொள்ளை திருவிழா இன்று நடைபெற உள்ள நிலையில் புதுப்பட்டினம் மீனவர்கள் பால்குட ஊர்வலம் நடத்த ஏற்பாடு செய்தனர். பால்குட ஊர்வலமானது உய்யாலிக்குப்பம் சாலை வழியாக செல்ல ஒரு சாரார் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனை அடுத்து காவல்துறை அதிகாரிகள் இரு மீனவ பஞ்சாயத்தாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு எட்டப்படாததால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கற்களாலும் கட்டைகளாலும் தாக்கிக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதனிடையே ஒரு தரப்புக்கு ஆதரவாக வட்டாட்சியர் செயல்படுவதாக குற்றம் சாட்டி உய்யாலிக்குப்பம் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாசி மகா சிவராத்திரியையொட்டி நாடு முழுவதும் சிவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர்.
தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் சிவலிங்கத்துக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு இசை கச்சேரிகளும் நடத்தப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த ஏராளமானோர் மலையேறி சென்று தரிசித்தனர். சுந்தர மகாலிங்கம் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலய ஓட்டம் 2 நாட்கள் நடைபெற்றது. கோவிந்தா கோபாலா என்ற பக்தி முழக்கத்துடன் பக்தர்கள் கையில் விசிறி ஏந்தி 12 சிவாலயங்களை தரிசிக்கும் ஓட்டத்தை நிறைவு செய்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கும் திட்டத்தை ட்ரம்ப் கைவிடவில்லை என்று டென்மார்க் பிரதமர் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் உலகம் 3ஆக பிளவுபடும் ஆபத்து உள்ளதாக கிரீன்லாந்து பிரதமர் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ஒப்பந்தம் மூலம் பல லட்சம் விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்தது மீதான மக்கள் கவனத்தை திசை திருப்ப பிரதமர் மோடி முயற்சி செய்வதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் வசிக்கும் இலங்கை தமிழர்களின் குடியுரிமை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண பிரதமர் மோடியை முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.